இன்னைக்கு வீடியோவில் 2023ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் மூவிஸ் ஆஃப் 2023 தான் பார்க்க போகிறோம். 2023 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்து ரொம்ப சூப்பராக ரிசீவ் பண்ணாங்க ஆடியன்ஸ். ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 2023ல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆக்காமாலா அண்ட் கப்சி. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அந்த நீரை எடுத்து பாம்பு கட்டிப்பட்ட சட்டையில் நன்கு வடிகட்ட வேண்டும். ஃபர்ஸ்ட் முக்கியமான படம் நான் வந்து பேச வேண்டியது டாடா பத்தி தான். ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன், இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கோம். புதுசாகவும் இருந்தது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, ரொம்ப ஃபீல் குட்டா, லைட் ஹார்ட்டடா. இது வந்து இந்த மாதிரி படம்லாம் வந்து தமிழ்ல ரொம்ப குறைஞ்சிட்டே இருக்க டைம்ல இந்த வருஷம் இந்த மாதிரி டாடா வந்து வந்தது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஹிட் ஆகி ஓடிடிலையும் சரி தேட்டர்லையும் சரி சூப்பராக போனது. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. டாடாக்கு அப்புறம் வந்து ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த வருஷம். கார்த்திக் சுப்ராஜ் வந்து எப்பவுமே என்னோட ஒரு ஃபேவரட்டான ஸ்டோரி டெல்லர். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற டைரக்டர்ஸில் ஸ்டோரியவே வந்து டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணும், அது ரொம்ப என்கேஜிங்காக இருக்கணும்னு ரொம்ப மெனக்கெடுற ஒரு டைரக்டர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் தான். ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ட்ரெய்லரில் வந்து பெருசாக எதுவும் காட்டல, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது ட்ரெய்லர் பார்த்தப்ப. ஆனால் படத்துக்கு போனதுக்கப்புறம் அப்படியே தூக்கி சாப்பிட்டாரு. இந்த வருஷத்தோட இன்னொரு ரேஜிங் ஹிட் போர் தொழில் தான். அசோக் செல்வன், சரத்குமார் டெபியூட்டன் டைரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. போர் தொழில் வந்து ராட்சசன் மாதிரியே இருந்தாலும் அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. ரொம்ப கம்மி பட்ஜெட்ல பயங்கர என்கேஜிங்கா சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்க. படம் செம்மையா இருந்தது. நான் தேட்டர்ல போய் பார்க்காம தான் இருந்தேன். சின்ன படம், இது என்ன போய் இருக்க போகுது அப்படின்னு கண்டுக்காம தான் இருந்தேன். பட் ஆனால் எல்லாரும் சூப்பரா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்ல நம்ம கண்டிப்பா இந்த படம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர்ல போய் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பயங்கர என்கேஜிங்கா இருந்தது. இந்த வருஷத்தோட சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கண்டிப்பா போர்த்துகல் தான். குட் நைட் பற்றி பேசாமல் 2023 ஃபேவரட் மூவிஸ் லிஸ்ட்டு இருக்க முடியாது. குட் நைட் வந்து பயங்கர ஜாலியான, பயங்கர லைட் ஹார்ட்டடான சூப்பர் ஃபீல் குட் ஃபிலிம் வந்து குட் நைட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன் தான். மணிகண்டன் அதுக்கப்புறம் ரமேஷ் திலக் ரெண்டு பேரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன், ஓடிடியில் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவகார்த்திகேயனுடைய மாவீரன் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது எனக்கு. ஏன்னா பிரின்ஸ் வந்து சரியா போகலை போன வருஷம் தீபாவளிக்கு. இந்த வருஷம் மாவீரன் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவரே வந்து ப்ரமோஷன்ல வந்து சொல்லியிருந்தாரு, பிரின்ஸ் நல்லா போல, ஆனால் மாவீரன் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாரு. டீசரு ட்ரெய்லரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போனேன். எக்ஸ்பெக்டேஷனை கண்டிப்பாக மடோன் அஸ்வின் ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். காமெடி பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. யோகி பாபு காமெடி ரொம்ப நாள் கழிச்சு தேட்டரில் வந்து சூப்பராக சிரிச்சிட்டு இருந்தோம். காமெடியும் சூப்பராக இருந்தது, ஸ்டோரியே ரொம்ப புதுசாக இருந்தது. அடுத்து வெற்றிமாறன் சாரோட விடுதலை பார்ட் 1 வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். பயங்கரமான ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ராஜா சார் மியூசிக்கும் வெற்றிமாறனோட சீனும் அந்த மேக்கிங்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாரும் வந்து விடுதலையில் நிறைய ஃபேவரட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. விடுதலையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கிளைமேக்ஸ் தான். அதுவும் ராஜா சார் மியூசிக்கில் பிஜிஎம்ல அந்த கிளைமேக்ஸை ஷூட் பண்ணியிருந்த அந்த எவ்வளோ சூப்பராக காட்டியிருந்தாங்க அந்த கிளைமேக்ஸை. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்கிறேன். அது வந்து பயங்கர சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த வருஷம் விடுதலை பார்ட் 1 ஒரு சூப்பரான ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அயோத்தி பற்றி பேசாமல் கண்டிப்பாக இருக்க முடியாது. சசிகுமார் சார் இப்படி தான் இருப்பார், ரொம்ப சாதாரணமாக இருப்பார். அவர் படம் எடுக்கிற படம் பற்றியும் பெருசாக நியூஸ் வராது. படம் ரிலீஸ் ஆகிறப்பவும் ஒன்றும் பெரிய ப்ரமோஷன்லாம் இருக்காது. பட் ஆனால் படம் பார்த்துட்டு மக்கள் வாயால் பேசி அதனால வீட்டா வருதா அவரோட ஸ்டைல். இந்த வருஷமும் அதே மாதிரி தான். அயோத்தின்னு ஒரு படம் அவர் எடுத்துட்டு இருக்காருங்கிறது கூட யாருக்கும் தெரியல. ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், ரிலீஸ் ஆகி 2-3 நாளில் ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் எல்லாரும் தேட்டருக்கு போய் பார்க்க ஆரம்பித்தோம். நானும் தேட்டரில் போய் தான் அயோத்தி பார்த்தேன். ஒரு சூப்பரான ஸ்டோரி, ஒரு சூப்பரான ஃபீல் குட் ஃபேக்டர் எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆயிருந்தது. இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் வந்து கம்மி பட்ஜெட்டில் சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் கம்மி பட்ஜெட் ஃபீல் குட் எல்லாமே இருந்து சூப்பர் ஹிட் ஆனது. சூப்பராக ஒரு சோஷியல் மெசேஜும் இருந்தது. அடுத்து ஜெயிலர் பற்றி பேசிடலாம். நான் வந்து
சின்னதுலேருந்தே விவரம் தெரிஞ்சதுலேருந்தே சூப்பர் ஸ்டார் ஃபேன். அதனால ஜெயிலர் இல்லாமல் இருக்க முடியாது. என்னோட லிஸ்ட்டு நான் தான் சொல்லணும். அதனால ஜெயிலர் கண்டிப்பாக இருக்குது. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு பர்சனலாக அனிருத் மியூசிக்கில் ஜெயிலர் வந்து ஒரு சூப்பரான சாட்டிஸ்ஃபைங்கான மூவி. அடுத்து லியோ, தளபதியுடைய லியோ வந்து லோகேஷ் கனகராஜ் லியோ என்னோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஒரு பிளேஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கும் வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் பிடிக்கல. வில்லன்ஸ் வந்து பயங்கர வீக்காக இருந்தாங்க. அது வந்து எனக்குமே ரொம்ப பிடிக்கல. பட் இருந்தாலும் விஜயோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கடந்த சில வருஷத்தில் இது வந்து ஒரு பெஸ்ட்டு. சூப்பராக இருந்தது. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அந்த காஷ்மீர் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணேன். படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃப்ளாஷ்பேக்கும் வில்லன்ஸும் தவிர நல்லாவே தான் என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக லியோ வந்து என்னோட லிஸ்ட்டில் இந்த வருஷம் இருக்குது. கடைசியாக என்னோட லிஸ்ட்டில் கடைசியாக அந்த 10 படம் எடுத்திருந்தேன். அதில் கடைசியாக நான் இப்போ சொல்ல போகிற படம் வந்து நீங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு படத்தை இயர் எண்டில் என்னோட லிஸ்ட்டில் கொண்டு வருவேன்ட்டு. அது என்ன படம்னா, ஜிவி பிரகாஷ் அவர் நடித்த அடியே அப்படிங்கிற படம் தான். இந்த படம் தியேட்டரில் வந்ததும் போனதும் நிறைய பேத்துக்கு தெரியல. பெருசாக யாரும் வெளியவும் சொல்லலை. சூப்பரான விஷயம் என்னன்னா, எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி தான் இந்த படத்தை சோனி லைவ்ல தான் நான் பார்த்தேன். சோனி லைவ், ஆமாம் சோனி லைவ்ல தான் இருக்குது, ஓடிடியில் இருக்குது. அதில் தான் நான் பார்த்தேன். படம் வந்து ரொமான்ஸும் ஸ்கைஃபையும் கலந்த ஒரு படம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு கிடைச்சிது. அதாவது ஸ்டோரி வந்து நம்ம எதிர்பார்க்கறது எதுவுமே நடக்காது. அடுத்தடுத்து ட்விஸ்ட் நிறையா இருக்கும். படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க. இதெல்லாம் தான் இந்த வருஷம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ண படங்கள். நீங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு பிடிச்ச படம் என்னென்ன பிடிச்சிருந்தது, என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் ஃபிட்னஸ் பற்றியும் சினிமா பற்றியும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.